ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன் தி பாண்டியன் சேனலில். இன்றைக்கி ஃப்ரைடே. இன்றைக்கி ரொட்டீன் ஃப்ரைடே. எப்பொழுதுமே ரொட்டீனாக என்னுடைய வேலைகள் என்னன்னு தான் நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்வேன். சீக்கிரமாக வேலைகளை முடிப்பேன். வீடு எப்பொழுதும் சுத்தமாக எப்படி வச்சுக்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பசங்கள்லாம் ஸ்கூல் போனதுக்கு பிறகு நம்ம துணிகள் துவைக்கிற துணியெல்லாம் கையில் துவைக்கிறதுனா கையில் பவுட்ரு போட்டு ஊற வச்சணும். மிஷினில் போடுற துணியை மிஷினில் இந்த மாதிரி போட்டுடணும். மிஷின் முதல்ல துணியெல்லாம் ஓரங்கட்டினா தான் வீடு நல்லா நீட்டாக இருக்கும். துவைக்கிற துணியெல்லாம் ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷினில் போட்டாவே ஓரளவு வேலை முடிஞ்ச மாதிரி தான். எல்லா துணிகளையும் எடுத்து வாஷிங் மிஷினில் அப்படியே எடுத்து திணிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு துணியாக போட்டிங்கன்னா தான் எடுக்கும்போது காயப்படும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். துணியெல்லாம் துவைக்கிற துணியை போட்டேன். பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு பிறகு பாருங்கள் வீடு எந்த கோலத்தில் இருக்குதுன்னு. ஃப்ரைடேங்கிறதுனால காலையிலே விளக்கேற்றிட்டோம். எப்பொழுதுமே நம்ம வேலை பார்க்கும்போது நமக்கு பிடிச்ச பாட்டை செல்லுலேயோ இல்லை டிவிலேயோ பாட்டு போட்டுட்டு நீங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செஞ்சிங்கன்னா சுறுசுறுப்பாக செய்யலாம். இது மதியம் சமைக்கிறதுக்காக காயெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பசங்களுக்கு டிஃபன்லாம் கட்டி கொடுத்தாச்சு. இது மதியம் சமைக்கிறதுக்காக வெள்ளிக்கிழமைங்கிறதுனால பருப்பு போட்டு பருப்பு சாம்பார் வைக்கணுங்கிறதுக்காக முருங்கைக்காய் வாழைக்காய் பொரியல் பண்ணலாங்கிறதுக்காக எடுத்து எல்லாம் வச்சாச்சு. துவரம்பருப்பு வாங்கிட்டு வந்தேன், இன்னும் எடுத்து வைக்கல. எங்கள் ஊரில் துவரம்பருப்பு வந்து 120 ரூபாய். உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்கப்பா. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு இந்த ரூமை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். போர்வெல்லாம் நல்லா மடித்து வச்சுட்டு பெட்டெல்லாம் நல்லா உதறிட்டேன். நெக்ஸ்ட் இந்த டேபிளை நான் க்ளீன் பண்ணாவே எனக்கு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. சாமிக்கு பூ ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். எங்கள் செடியிலே பூத்த பூ பாப்பா கொஞ்சம் வச்சுட்டு போயிருக்கா. மீதி பூ சாமிக்கு வச்சுருக்கேன். பால் வாங்கி சாமிக்கு வச்சுருக்கேன். குத்துவிளக்கு வந்து நான் வந்து விசேஷ நாளில் மட்டும்தான் ஏற்றுவேன். கோகுலாஷ்டமிக்கு ஏற்றுனது மறுபடி புளியார் சதுர்த்தி வருது, அதுக்கும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாங்கிறதுக்காக எடுத்து ஓரமாக வச்சுருக்கேன். இந்த டேபிள் மேலே வந்து ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து ஸ்நாக்ஸ் வச்சுருக்கோம், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம எப்பொழுதுமே நமக்கு பிடிச்ச விஷயத்த ரொம்ப ஆர்வமாக செய்யும்பொழுது பாட்டு மியூசிக் கேட்டுகிட்டே பாட்டு கேட்க பிடிக்கும்னா பாட்டு கேட்டுக்கிட்டே நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா வேலை செய்கிற டயர்டே உங்களுக்கு தெரியாது. சுறுசுறுப்பாகவும் இருக்கும். காலையிலே பசங்களை அனுப்பிச்சதுமே இந்த வேலையெல்லாம் ஓரளவு நம்ம முடிச்சிட்டோன்னா ஃபுல் டே ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். வீடும் எப்பொழுதுமே நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இந்த துணியை எடுத்து வைக்கணும், டீ பாயை துடைக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், டீ பாயிலும் கம்மு இந்த மாதிரிலாம் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. சார்ட்டு அது இதுன்னு அப்படியே இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ டீப்பா டேபிள் பெட்டு எல்லாத்தையும் மேலே இருக்கிற வேலையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டா அதோட அழுக்கெல்லாம் கீழே பட்டுற பிறகு நம்ம வீடு பெருக்கணுன்னா வீடு பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இந்த புடவை வந்து பாருங்கள், 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டிசைன் உள்ள புடவை. எங்கள் பாட்டியோடது. அவங்க இறந்து 1 வருஷம் ஆகுது. தெதிக்கு வச்சு படைச்ச புடவை இது. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பழங்காலத்து புடவை தான், ஆனால் பார்க்க நல்லாயிருக்கு. பாருங்கள், இங்கே கீழே வந்து சேரீ வாங்கின பாக்ஸில் தான் நியூஸ் பேப்பர் இந்த எக்ஸ்ட்ரா நோட்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதுவும் ப்ராஜெக்ட்டுக்கு வேணுங்கிறதுக்காக எடுத்துகிட்டு அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. அதையும் நம்ம அடிக்கலாம். அந்த கார்னர் இருக்கிற ஒரு டேபிளில் மட்டும் நான் கையே வைக்க மாட்டேன். அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு ரெடி பண்ணுறது ஏதாச்சும் காணுன்னா ஒன்றால் தாம்மா காணும்னு என் மேலே பழி போட்டுருவாங்க. அதனால் அந்த ஒரு டேபிளில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோம். அவங்கவுங்க வேணுங்கிறத வந்து பசங்க எடுத்துக்கிட்டுன்னு. இந்த ரூமில் அவ்வளோவா வேலை இருக்காது. மழை பெஞ்சுது ஒரு நாள், அதனால் உள்ளுக்கு கொடி கட்டி துணி காய போட்டேன். அந்த கொடி கயிறு அப்படியே இருக்குது, அவுக்காத. இந்த ரூமில் ஒரு பெட்டும் ஒரு பீரோல் மட்டும்தான் இருக்குது. இந்த ரூமில் தான் நான் வந்து ரெஸ்ட் எடுப்பேன். அதனால் இந்த ரூமில் அவ்வளோ பெருசாக வேலை இருக்காது. அந்த இன்னொரு ரூமில் தான் பசங்க 2 பேரும் அவங்க அப்பா படுத்துப்பாங்க. நான் வந்து இந்த ரூமில் தான் படுத்துக்குவோம். அதனால் இதில் ரொம்ப அழுக்கு இருக்காது, நீட்டாக தான் இருக்கும் எப்பொழுதுமே. இதில் வந்து தையல் மிஷின் போட்டிருக்கேன். ஒரு பெட்டு ஒரு பீரோல் தையல் மிஷின், இவ்வளோ தான் இந்த ரூமில். சின்ன ரூம் தான் இது, 10க்கு 10 உள்ள ரூம் தான். இதில் பெருசாக எனக்கு வேலை இருக்காது. இப்போ வாங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். மேல் வேலை பெட்டு க்ளீன் பண்ணிட்டேன். டீப்பா டேபிள் சோபா எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வீடு பெருக்கிட்டால் வேலை முடிஞ்சுது. வீடு நல்லா நீட்டாக ஆகிடும். அப்புறம் கிச்சன் வேலை மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி வேலைகளை நம்ம எந்தெந்த வேலை ஃபஸ்ட்டு செஞ்சால் வீடு நீட்டாக இருக்கும்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மேலே உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே க்ளீன் பண்ணோன்னா வீடு பார்க்க எப்பொழுதுமே நீட்டாக இருக்கும். இன்றைக்கி ஃபுல் டேவும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். பார்க்க பளபளன்னு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்க கூட பார்க்கவும் நீட்டாக இருக்கும். பார்க்க பசங்களை அமுச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணலான்னு இருப்போம். அன்றைக்கி தான் நம்ம வீட்டுக்கு
கெஸ்ட்டு வேணும்னே வர மாதிரி இருக்கும். அப்போ கெஸ்ட்டு உட்கார வச்சுட்டு டக் டக்குன்னு க்ளீன் பண்ணுவோம். அதனால் பசங்க ஸ்கூலுக்கு போனதுமே டிவியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே இதெல்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். எந்த டைமில் கெஸ்ட்டு வந்தாலும் நம்ம வந்து நீட்டாக வீடு இருக்கும் பார்க்க. ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே நம்ம வந்து போர்ட்டிகோவை தான் கூட்டி க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா காற்று அடித்தா போர்ட்டிகோலெல்லாம் குப்பை அந்த டஸ்ட்டெல்லாம் வீட்டு உள்ளுக்கு வரும். அதனால் மேட்டெல்லாம் காய போட்டுட்டு ஃபஸ்ட்டு போர்ட்டிகோவை நம்ம கூட்டி க்ளீன் பண்ணிடலாம். வண்டி போர்ட்டிக்கோவிலே அப்படியே தான் நிற்கும். எப்போயாவது தேவைம்போது தான் எடுப்போம். அதனால் வெளியில் எடுத்து வச்சுட்டுலாம் கூட்ட மாட்டேன். வண்டி அப்படியே நிற்கும்போது அப்படியே கூட்டிடுவேன். இப்போ வாங்க வீட்டை காட்டுறேன் பாருங்கள். போர்ட்டிக்கோவும் கூட்டிட்டேன், வீடையும் நல்லா கூட்டிட்டேன். பார்க்கும்போதே பாருங்கள் எந்த பொருளுமே கீழே இல்லை, நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இது வந்து கிச்சன் டூர் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன். பாத்திரம் வளர்க்குறேன். அந்த தொட்டிக்கு அடியிலேயே நான் வந்து அம்மிக்கல்லாம் பதிச்சிருக்கேன், சட்னி அரைக்கிற மாதிரி. மிளகு ஜீரகம்லாம் ரசத்துக்கு அரைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கிச்சன்லேயே பதிச்சிட்டேன். இது வந்து ரேஷன் துவரம்பருப்பு. ரேஷன் துவரம்பருப்பு வேகாது, வாயு தொல்லை அதிகமாக இருக்குன்னு நிறைய பேர் வாங்க மாட்டீங்க. ரேஷன் பருப்பு 1 கிலோ, கடையில் வாங்குகிற பருப்பு 1 கிலோ, ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பு வேக வைக்கும்போது ஒரு கட்டி பூண்டு, 4-5 பீஸ் கட்டி பெருங்காயம் நீங்கள் போட்டு வேக வச்சிங்கன்னா வாயு தொல்லையும் இருக்காது, சீக்கிரமாக வெந்துடும். அது மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து க்ளீன் பண்ணிட்டிங்கனாவே கிச்சன் வேலையும் உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி அந்தந்த பொருள் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே எடுத்து வச்சுட்டு நம்ம தொடச்சா கவுண்டர் டாப்பும் நல்லா பார்க்க நீட்டாக இருக்கும். கவுண்டர் டாப் க்ளீனிங் வீடியோவும் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கும் வேணால் தரேன் பாருங்கள். செம்பு பானையில் தண்ணி வச்சு குடித்தா வயிறு ப்ராப்ளம் எதுவுமே வராதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் 4-5 வருஷமாக இந்த செம்பு பானை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் தண்ணி உப்பு தண்ணிங்கிறதுனால பாருங்கள், நேற்று தான் விளக்கிட்டு கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சேன். புள்ளியாக ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி புள்ளியாக வராத இருக்க பானையை கழுவுனதுமே தேங்காய் எண்ணெய் சுற்றி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க பாருங்கள். ஒரு இடத்துல நான் எண்ணெய் தேய்ச்சி காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த புள்ளியாக இருக்கிறது இருக்காது. ஒரு சில டைம் இருக்கும்போது சுற்றி விளக்கெண்ணெய் தடவி வைப்பேன். ஒரு சில டைம் வந்து தடவாத அப்படியே வச்சுருவேன். கேன்சர், வயிற்று ப்ராப்ளம் எதுவுமே வராதுங்களாம். செம்பு பானையில் நீங்கள் நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. செம்படம் வந்து இட்லி மாவு வந்து நான் சில்வர் டப்பா அந்த மாதிரி டப்பாயில் தான் ஊற்றி வைப்பேன். அந்த ஜக்கில் வந்து சமைக்கிறதுக்கு ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சுருவேன். அப்பப்போ வந்து நம்ம எடுத்து தண்ணி சமைக்க எடுத்துக்கிட்டால் கஷ்டமாக இருக்கும். குடிக்கிறதுக்கு வேறு தண்ணி, சமைக்கிறதுக்கு வேறு தண்ணிங்கிறதுனால ஜக்கில் சமைக்கிற தண்ணி ஊற்றி வச்சுருவேன். பாத்திரம்லாம் இப்போ நான் விளக்கிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற மூடியை பாத்திரம் விளக்கி முடித்ததுமே இந்த மாதிரி நீங்கள் மூடிட்டிங்கன்னா எந்த பேட் ஸ்மெல்லுமே வராது. கற்பான் பூச்சி இந்த மாதிரி பூச்சி தொலையுமே வராது. இது வந்து ஆல்ரெடி விம் வாங்கின பாக்ஸ் தான் ஹோல் போட்டு வச்சுருக்கேன், ஸ்க்ரப்பர் போடணுங்கிறதுக்காக. சோப்பு வாங்குகிற பாக்ஸ்லையுமே இந்த மாதிரி ஹோல் போட்டிங்கன்னா அந்த தண்ணி நின்றுதுன்னா கீழே வந்துடும், சீக்கிரம் சோப்பு கரைஞ்சி வீணாகாது. கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரத்தையும் இந்த தொட்டி பக்கமாக நம்ம நகர்த்தி வச்சுட்டோன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். இப்போ கரெக்டாக மணி பாருங்கள், 10:30 ஆகுது. பாருங்கள், டைம் வந்து 10:30 ஆகுது. இப்போ வந்து மிஷினும் ஆஃப் ஆகிருக்கும். துணியை எடுத்து இந்த டைமில் நம்ம காய போட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பிடலாம். பாருங்கள், வண்டி கோவிலுக்கு போகிறதுக்காக வெளியில் எடுத்து வச்சுட்டேன். 1 கிலோமீட்டர் தான் கோவில், நடந்தே போயிட்டு வந்துடலாம். பக்கத்தில் யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாங்கன்னா நடந்து போவேன். நான் மட்டும் போகிற மாதிரி இருந்தால் வண்டியிலே போயிடுவேன். பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, நான் மட்டும் தனியாக போகணுன்னா வண்டியில் போயிடுவேன். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா பேசிகிட்டே அப்படியே நடந்து போயிட்டு வந்துடுவோம். பால் எடுத்துகிட்டு வந்தேன், பால் வாளியில் ஊற்றிட்டு இது வந்து பூ நான் கட்டி எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் செடியில் பூத்த பூ பாருங்கள். துர்க்கையம்மன் வழிபாடு தான் 10 to 12 ராவு காலத்தில் பண்ணுறாங்க. நீங்களும் இப்படி தான் காலையில் உங்கள் வேலையை பிரித்து செய்வீங்களா? இந்த மாதிரி பிரித்து வேலையை ஃபஸ்ட்டு மேல் க்ளீனிங், அப்புறமேட்டு கீழே க்ளீன் பண்ணுறது, அது மாதிரி பிரித்து நீங்கள் வேலையை செஞ்சிங்கன்னா சீக்கிரம் டயர்டே இல்லாத சுறுசுறுப்பாக செய்யலாம். அது பாட்டு கேட்டுகிட்டே உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும், என்ன மியூசிக் பிடிக்கும், அந்த மாதிரி பிடிச்ச விஷயத்தை நீங்கள் கேட்டுகிட்டே செய்யும்போது உங்களுக்கு வேலை செய்கிற டயர்டுமே தெரியாது. சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். எப்பொழுதுமே எனக்கு 10:30க்கெலாம் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 12:30 வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருப்பேன். 12:30க்கு மேலே தான் சமைக்க ஆரம்பிப்பேன். 1:30க்குள்ளே சமைச்சிடும். 1 hour தான் எனக்கு சமைக்க டைம் ஆகும். இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால கோவிலுக்கு வந்திருக்கேன். நமக்கு நிறைய ரெஸ்ட் டைமும் இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு பிடிச்ச வேலைகளை, டைலரிங் எதுனாலும் நமக்கு பிடிச்ச வேலைகளை கற்றுக்கிட்டு செய்யறதுக்கு நிறைய நமக்கு டைம் இருக்கும். காலையில் கொஞ்சம் சோம்பேறி பார்க்காத, பசங்களை அனுப்புனதுமே பாட்டு கேட்டுகிட்டே நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சால் சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்களும் இப்படி தான் செய்வீங்களா, இல்லை வேறு மெத்தடில் ஈஸியாக செய்யறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அபிஷேகம் பாருங்கள். கோவிலுக்கு போக முடியாதவங்க ஒரு சிலர் இருப்பீங்க, அப்படியே நீங்கள் அபிஷேகத்தையும் பார்த்துக்கலாம். நான் வந்து இதுக்கு முன்னாடி 5 வருஷம் வந்து
ப்ரைமரி ஸ்கூலுக்கு ஒரு ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ கொரோனாவுக்கு பிறகு போகலை. கொரோனாவுக்கு பிறகு இப்போ தான் 1 இயருக்கு முன்னாடி நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். சரி யூடியூபே பார்க்கலாமா இல்லை வேலைக்கு போகலாமான்னு இரு மனசாக இருக்குது. இன்னும் ஒன்றும் முடிவு பண்ணலை. யூடியூப் ரன் பண்ணுறது நல்ல வேலையா இல்லை ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறது நல்ல வேலையா என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னால் முடிவு எடுக்க முடியல, ஸ்கூலுக்கு போகலாமா இல்லை யூடியூபே பார்க்கலாமா அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள் எது வந்து நல்ல சிறந்த வேலை அப்படின்னு. பாருங்கள், துர்க்கையம்மனை நம்ம போனவங்க எல்லாமே நாங்கள் பூ கட்டி எடுத்துகிட்டு போனோம். எல்லா பூவையும் வச்சு அலங்கரிச்சிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கோவிலில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் நம்ம என்னான்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்டு ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்கள், பசிக்குது போல். இப்போ டைம் என்னன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். 11:30 ஆகுது. 10:30லேருந்து 11:30 ஆகிடுச்சு கோவிலுக்கு போயிட்டு வர. பாருங்கள், பூனை உள்ளுக்கு போகிறாங்க, ரூமுக்கு போகிறாங்க பாருங்கள். அங்கே ஒரு பெட்டியில் தான் குட்டி போட்டு வச்சுருக்காங்க. கோவிலுக்கு எடுத்துகிட்டு போன கூடை. இந்த கூடையில் ஆல்ரெடி எப்பொழுதுமே சூடம், எண்ணெய், அந்த திரி எல்லாமே ஆல்ரெடி இந்த பர்ஸில் கொஞ்சம் பணம் எல்லாம் போட்டு ஆல்ரெடி வச்சுருப்பேன். டக்குன்னா பால், தயிர் எது அபிஷேகத்துக்கு வேணுமோ எடுத்துகிட்டு உடனே நம்ம கிளம்பிடலாம். ஒரு காஃபி குடிச்சிட்டு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும் மதிய லஞ்சுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய டெய்லி ரொட்டீன் வேலை. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, நிறைகள் குறைகள் எல்லாமே சொல்லுங்கள். தேங்க்யூ.